அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் இறைவனுக்கு. அன்பான உறவுகள் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. இந்த நாட்டில் இஸ்லாமியர்களுக்கு மத உரிமைகள் மறுக்கப்பட்டு வருவதை நாம் அறிந்த ஒன்று. பல இஸ்லாமிய மத உரிமைகளில் தலையிட்டு இந்த நாட்டுடைய அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிகள், குறிப்பாக பிஜேபியை சார்ந்த பிஜேபியினர் இஸ்லாமியர்களுக்கு மத சுதந்திரத்தை பறித்து வருகிறார்கள். தற்போது நானவாவி மசூதி, இது அவுரங்கசீப் காலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல் உத்தரப்பிரதேசத்தில் அமைந்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் கங்கை ஆற்றின் கரையோரத்தில் வாசல் அமைந்திருக்கிறது. இந்த பள்ளிவாசல் இந்துக்களுக்கு சொந்தம் என்று கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக அங்கு ஒரு மாவட்ட நீதிமன்றத்திலே, வாரணாசி மாவட்ட நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தொடரப்பட்டது. இந்த பள்ளிவாசலும் வாரணாசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு அருகாமையில் அமைந்திருக்கிறது. இந்த பள்ளிவாசல் கோயிலாக இருந்தது என்று அங்குள்ள மாவட்ட நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கின் தீர்ப்பை அந்த மாவட்ட நீதிபதி அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். நீதிபதி விஸ்வேஸ்வரா அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அதாவது இந்த பள்ளிவாசல் அடித்தளத்திலே ஏற்கனவே சர்ச்சைக்குரிய இடத்தில் சீல் வைக்கப்பட்டிருந்தது. இந்துக்களும் போக முடியாது, இஸ்லாமியர்களும் போக முடியாது என்ற அடிப்படையில் சீல் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சீல் வைக்கப்பட்ட இடம் இந்த தீர்ப்பின் அடிப்படையில் தற்போது உடைக்கப்பட்டு என்ன தீர்ப்பு வழங்கியிருக்கிறார் என்றால், இது இந்த சர்ச்சைக்குரிய இந்த இடத்திலே இந்துக்கள் பூஜைகள் நடத்தலாம் என்று தனது தீர்ப்பை விஸ்வேஸ்வரா அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அவர் பணி ஓய்வு பெறுவதற்கு ஒரு நாளுக்கு முன்பாக இந்த தீர்ப்பை வழங்கி சென்றிருக்கிறார். இது ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பாபர் மசூதி இடிக்கப்பட்டு அங்கே ராமர் கோயில் கட்டப்பட்டு இஸ்லாமியர்களுக்கு அணுகி வழிபாட்டு உரிமையை மறுத்திருக்கும் இந்த வேளையிலே அடுத்ததாக இந்த பள்ளிவாசலை குறிவைத்து இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். ராமர் கோவிலில் என்ன, பாபர் மசூதியில் என்ன மாதிரி ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டார்களோ அதே போல இந்த பள்ளிவாசலில் அடித்தளத்தில் பூஜைகள் செய்யலாம் என்ற ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது இந்த நீதிமன்றம். அது மட்டுமல்ல, பழனியில் உள்ள கோயில்களுக்கு அந்த மத நம்பிக்கை இல்லாதவர்கள் போக முடியாது. மற்ற மதத்தை சேர்ந்தவர்களும் அந்த கோயிலுக்கு சுற்றி பார்க்கவோ மற்ற எதற்காகவோ போக முடியாது என்ற ஒரு தீர்ப்பையும் நீதிமன்றம் தற்போது வழங்கி இருப்பதை குறிப்பிடத்தக்கது. அதாவது அங்கே உள்ள ரிஜிஸ்டரில் நான் இந்த கடவுளை முழுவதுமாக நம்பி போகிறேன் என்று நம்ம பதிவு செய்யணும். அல்லாட்டி வேறு மதத்தை சேர்ந்தவர்கள், மற்றபடி அந்த கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருப்பாங்க இல்லையா, அவர்களும் அந்த கோயிலுக்கு செல்ல அனுமதி இல்லை என்ற ஒரு தீர்ப்பை தந்திருக்கக்கூடிய இந்த நீதிபதிகள், இந்த தீர்ப்பு இந்த நேரத்தில் கவனிக்கத்தக்கதாக இருக்கிறது. இஸ்லாமியர்களுக்கு ஒரு தீர்ப்பையும் இந்த நாட்டில் அனைத்து மதத்தவர்களும் ஒற்றுமையாக வாழக்கூடிய இந்த நாட்டில், தேசப்பற்றோடு வாழக்கூடிய நம்மிடம் மதத்தால் நம்மை பிளவுபடுத்தி இந்த தீர்ப்புகள் வந்து கொண்டிருப்பது இந்த நாட்டுடைய ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்குகிறது. அது மட்டும் இல்லாமல் வழிபாட்டு தலங்கள் எந்த நிலையில் இருக்கின்றதோ அந்த நிலையில் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது 1991ஆம் ஆண்டு. ஆனால் இந்த சட்டத்திற்கு முரணாக இந்த தீர்ப்புகள் இப்பொழுது வந்து கொண்டிருப்பது மிகவும் வேதனை
இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. தற்போது கீழக்கரையிலும் ஒரு மசூதி கோயிலாக இருந்தது, அங்கேயும் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு வரை இந்த சங்கிலி தொடராக இதை நிகழ்த்தி வருகிறார்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கிகள். மத ஒற்றுமையை சிதைக்கணும், மதத்தால் மக்களை பிளவுபடுத்தணும் என்ற சங்கித்தனம் மேலோங்கி வருவதை நாம் இதன் மூலம் காண முடிகிறது. இதற்கு ஓர் கடிவாளம் கட்ட வேண்டும், நாம் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். நாம் ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறோம், ஊழலை விட மதவாதம் கொடியது, ஊழலை விட மதவாதம் கொடியது. எனவே தளபதி அவர்களின் ஆணைக்கென நாம் இந்த மதவாத சக்திகளை முறியடிக்க வேண்டும். வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலே இவர்களுக்கு சாவுமணி அடிக்க வேண்டும் என்று கூறி முடிக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.